स्कीम्स के बारे में बहुत very proud and thank you. Airaudi milestone third utility use case project, the live project. So government could have collaborations. Entire ஒரு green energy revolution for wonderful project நம்ம launch பண்ணிருக்கோம். இது வந்து கைராவுடைய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இது இதோடு நின்று போகிறது கிடையாது. இதனுடைய பேக்வர்ட் இன்டகிரேஷன்ஸ் இதுக்கு அடுத்த ஒரு அப்கிரேட்ன்றது ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்தை இதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். நாட் ஓன்லி சோலார் பவர் சேல்ஸ் அதோடு நிற்கிறது கிடையாது. போர்ட்டபிள் சோலார் எனர்ஜிக்கான அடுத்த லெவலில் ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு R&D நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 1 year ஆகுது. ஏன்னா ஒரு 1 மெகாவாட் பேட்டரி ஸ்டோரேஜ் ஒரு இமேஜை பார்த்துருப்பீங்க. 1 மெகாவாட் பேட்டரி ஸ்டோரேஜ் இமேஜ் ஒரு பெரிய கண்டெய்னர் சைஸ் பேட்டரியில் 2024 IIT சென்னையில் சோலார் எனர்ஜி ரெனியூவபிள் எனர்ஜிக்கான ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடந்தது. சென்னை IIT பெரிய பேட்டரி ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி நாங்கள் சர்ச் பண்ணியிருந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய ஸ்பார்க் ஆனது. ஸோ அசஃப்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 20,000 மெகாவாட் ஷார்டேஜ் இருக்கு. எவ்வளோங்க? 20,000 மெகாவாட். ஒரு மெகாவாட் 20 லட்சம் யூனிட். ஒரு மெகாவாட் 10 மெகாவாட் எத்தனை யூனிட் ஆகுது? 1 கோடி யூனிட். 100 மெகாவாட் 10 கோடி யூனிட் யூஸ் பண்ணுறோம். 20,000 மெகாவாட் ஒரு நாளைக்கு ஷார்டேஜ். ரீசன்ட்லி நிறைய புக்ஸ் படிக்கும்போது லீடர்ஸ்க்கு ஒரு புக் ஷோ பண்ணேன். அவுட்லுக் பிஸ்னஸ். இந்த 2030 தமிழ்நாட்டுடைய மின்சார பற்றாக்குறை 38,000 மெகாவாட். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. 2030 இன்னும் 5 வருடங்களில் ஏற்கனவே 20,000 மெகாவாட் ஷார்டேஜ் இருக்கு. அடுத்த 5 வருடங்களில் இன்னொரு 20,000 மெகாவாட் ஷார்டேஜ். மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க. இங்கே ரெனியூவபிள் எனர்ஜியில் ரொம்ப ஸ்பீடப் பண்ணுங்க லைசன்ஸ்லேருந்து இன்ஸ்டாலேஷன். நிறைய அந்த தினமலரில் கூட ஒரு ஆர்டிக்கல் இருந்தது, எல்லாருமே அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. பெரிய வார் அப்படின்றது வந்து க்ரூட் ஆயில் பேஸ் பெட்ரோலியம் பேஸ் இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு போகணும். ஸோ அதனால வந்து நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னா அது வந்து மெயினான விஷயம் டாலர் பே பண்ணி க்ரூட் ஆயில் பை பண்ணுறது நிறுத்தணும். அந்நிய செலவாணியில் 80% நம்ம அதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு கண்ட்ரி தன்னுடைய நாட்டில் ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தன்னிறைவு அடையுதோ அதுதான் வல்லரசு ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து உலகத்தின் 4வது பெரிய ஜிடிபி குரோத் உள்ள ஒரு கண்ட்ரியாக நம்ம வளர்ந்துருக்கிறோம். சைனாவுடைய மார்க்கெட் எடுத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட். சைனா ப்ராடக்ட் வந்து தரம் இல்லாதது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன காசு கேட்குறீங்க அந்த காசுக்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை 100 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. அதே ப்ராடக்ட்டை 1000 rupees கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த குளோபல் காம்படிட்டர் அவங்க நிறைய ஸ்டார்ட் அப் இருக்குது. கைலால்ஸோ ஸ்டார்ட் அப், வைராவதி ஸ்டார்ட் அப், சோலார் எனர்ஜி ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தாலும் குளோபல் கூட காம்படிட் பண்ணணும். இந்தியாவுடைய மிஷன்ஸ் குளோபல் கூட காம்படிட் பண்ணணும். ஸோ கைராவும் வந்து நாட் ஃபார் இந்த கம்யூனிட்டி இல்லாமல் நம்மளால் இந்த கைரா கம்யூனிட்டி நல்ல நல்ல ப்ராஜெக்ட் கொண்டு இந்தியாவுக்கும் இந்த ஜிடிபி க்ரோத்துக்கும் நம்ம நாடு வல்லரசு ஆகிறதுக்கும் நம்ம என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம். எங்களுடைய மிஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் கான்க்ளேவ் போகும், பிஸ்னஸ் மீட்டு போகும், இ-காமர்ஸ் ஸ்டார்ட் அப், ஃபுட் டெலிவரி ஸ்டார்ட் அப், இதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் அப்பாகவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஒரு குளோபல் லெவலில் இந்தியா லெவலில் உங்கள் ப்ராடக்ட் உங்கள் சர்வீஸ் போகிறது தான் பெரிய ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல் மினிஸ்டர் சொல்கிறேன், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஸ்டார்ட் அப் இன்டர்வியூ பார்த்தேன். இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப் வந்து ஒரு 40,000 ஸ்டார்ட் அப் வருஷத்துக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 10,000 ஸ்டார்ட் அப் தான் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. இந்த டேட்டா சார் அவங்களுடைய இன்டர்வியூ பார்க்கும்போது குளோபல் கூட காம்படிட் பண்ணுங்க, செமிகண்டக்டர் பண்ணுங்க, அக்ரிடெக் பண்ணுங்க, ஃபின்டெக், சைபர் செக்யூரிட்டி, ஏஐக்கு அடுத்து இன்னொன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்குங்க? ஏஎஸ்ஐ, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்.
ஏஐ மாதிரி 100 மடங்கு வேலை செய்ய போகுது அடுத்தது. இந்த ஏஐ நம்ம பிரமிப்பா பார்க்கணும். மேபி இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல ஏஐ செய்வார் போகும், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இப்போ இருக்கிற ஏஐ மாதிரி 100% 100 மடங்கு வேலை செய்யக்கூடியது. யோசிப்பாங்க டெக்னாலஜி இருந்தாலும் அப்கிரேட் ஆகும். அண்ட் சோலார், இந்த சோலார் சிஸ்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். முன்னே சொன்னோம், ஒரு ரியல் கிரிப்டோ கம்பெனிஸ், ரியல் பிளாக் செயின் கம்பெனிஸ், யூட்டிலிட்டி யூஸ் கேஸில் தான் காயினுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். கரெக்டாக யூட்டிலிட்டி யூஸ் கேஸ் இருக்கும். இந்த யூட்டிலிட்டி யூஸ் கேஸில் தான் காயின் பேர்ன் ஆகும். காயின் பேர்ன் ஆகும்போது சப்ளை டிமாண்ட்ல ஒரு பொருள் வாங்குறதுக்கு 10 பேர் போட்டி போடுறாங்கன்னா விலை ஏறும். பொருள் இருக்கு, 10 பேர் விற்கிறாங்க, ஒருத்தர் தான் வாங்க வராங்கன்னா பொருளுடைய விலை குறைஞ்சிடும். கரெக்டாக சப்ளை டிமாண்ட். இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குற ROIs, ரெஃபரல் இன்கம்ஸ், இது எல்லாமே பை பண்ணி ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணணும்னா ரியல் ப்ராஜெக்ட் இருக்கணும், வேர்கன் ப்ராஜெக்ட் இருக்கக்கூடாது. இன் 2021 நாங்கள் இதை கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது சில டொமைன்ஸ் வெப்சைட்லாம் 2017-18 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். 2017-18 மேபி அடுத்த ஒரு கைராவில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பைமோன் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணணும், semaoffer.com அப்படின்னு. அந்த வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது 2012. இன்னைக்கு என்ன வருஷம்? 13 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணி சோலார் என்எஃப்டியாக இருந்தாலும் இப்போ விஷனரிஸ் உள்ள ஒரு பீப்புள் கூட, விஷனரிஸ் உள்ள ஒரு கம்பெனி கூட ட்ராவல் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு ரீச் அவுட் பண்ண முடியும். ஒரு கம்பெனியுடைய விஷன் என்ன, கம்பெனிக்கான கோல் என்ன, அது கூட ஜாயின் பண்ணி அந்த ரோட் மேப்பை கூட நம்ம ட்ராவல் ஆனால் தான் அடுத்த லெவலுக்கு நம்மளால கண்டிப்பாக போக முடியும். மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கேட்குதா? தேங்க்யூ. ஸோ கம்பெனி ரியல் மிஷன்ஸ், ஒயிட் பேப்பர் எங்க, ரோட் மேப் எங்கன்னு கேட்பாங்க. சில விஷயங்கள் நம்ம ரொம்ப சீக்கிரட்டாகவே வச்சிருப்போம். ஒயிட் பேப்பரில் இருக்காது, ரோட் மேப்பில் இருக்காது. ஒயிட் பேப்பர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, ரோட் மேப் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் இருந்தது, ஒன் பிளாக் செயின் இருந்தது. இன்னைக்கு சவுத் இந்தியாவில் ஐஐடிக்கு அப்புறம் பிளாக் செயினை அகாடமி வச்சு, அது இம்பார்ட்டன்ட் சிட்டிஸில் அகாடமி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பிளாக் செயின் ஃபுல் டைம் டெவலப்பரை இந்த ஒரு வருஷத்துல கிரியேட் பண்ண ஒரே கம்பெனி. காயின் சேல் பண்ற கம்பெனி, ரியல் டெக்னாலஜி பேஸ் கம்பெனி. இன்னொரு குட் நியூஸ், இன்னைக்கு வந்து விஐடில நம்மளை கிளாஸ் எடுக்க கூப்பிடுறாங்க. விஐடில இருந்து இன்டர்ன்ஷிப் வந்த பசங்க இன்னைக்கு ரிசோர்ஸா நம்ம கிட்ட ஸ்டாஃபா ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. எஸ்ஆர்எம்ல வந்த பசங்க வச்சுக்கோங்க. ஹைலி டிமாண்ட் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம ட்ராவல் ஆகும், பிளாக் செயின், கிரிப்டோ அப்படின்னு. ஸோ உண்மையிலே கிரிப்டோ கரன்சி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ரெஃபரல் மார்க்கெட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் டீப்பாக டீகோட் பண்ணிங்கன்னா கைலாச டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி. ஒரு காயின், இந்த காயினுக்கு எத்தனை யூட்டிலிட்டி யூஸ் கேஸ் நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்க முடியும் யோசிக்கணும். யாரெல்லாம் விபே யூஸ் பண்ணியிருக்கீங்க? விபே வெரி குட். டிவி பில் பே பண்ணியிருக்கலாம், ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, பஸ் புக்கிங் இருக்கு, ஃபாஸ்டாக் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? we are the first company walk on the talk. என்ன சொல்றோமோ அதை செயல்படுத்தியிருக்கோம். ஒரு கிரிப்டோயை யூஸ் பண்ணி உங்களால் இபி பில் பே பண்ண முடியுது, ரீசார்ஜ் பண்ண முடியுது, ஃபாஸ்டாக் பண்ண முடியுது, பஸ் டேக் பண்ண முடியுது. we are the first company fintech industry-ல முதல்ல யூஸ் பண்ணி சேலஞ்சஸ் இருக்கும், அப்போதான் அதை நம்ம பீட் பண்ணணும்னு நினைப்போம். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், இட்ஸ் நாட் ஏ நெகட்டிவ். ஸ்ட்ரகிள்ஸ், சேலஞ்சஸ், அதை பீட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒய் இந்த சோலார் ப்ராஜெக்ட், ஒரு காயினை டிபெண்ட் பண்ணி மல்டிபிள் ப்ராஜெக்ட், ஒரே ஒரு காயினை டிபெண்ட் பண்ணி மல்டிபிள் ப்ராஜெக்ட், ஒரே ப்ராஜெக்டை நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு காயினுடைய யூஸ் கேஸுக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட் இருக்கும், அப்போ தான் காயினுக்கான வெயிட்டேஜ் அதிகமாகும். ஸோ ரோட் மேப்பில் வீட்டே கிடையாது, இ-காமர்ஸ் கிடையாது, சோலார் கிடையாது, கரெக்டாக வைபோ கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், அகாடமி இருக்கும், ஓன் பிளாக் செயின் இது மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவல் ரோட் மேப்பில் 20 பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் 4 தான் உங்களுக்கு ஷோ ஆகிருக்கு. லைவில் கொண்டு வரும், கரெக்டாக பேப்பரில் ஷோ பண்ணுறது முக்கியம் கிடையாது, வெப்சைட்டில் ஷோ பண்ணுறது முக்கியம் கிடையாது, அது லைவ் யூஸ் கேஸ் கொண்டு வரும். ஃபைன். அப்போ ஒரு காயினை யூட்டிலிட்டி யூஸ் கேஸ், விபே யூஸ் கேஸ் கொண்டு வந்துருக்கோம். அதுக்கடுத்து டிக்னோவில் நீங்கள் வந்து காயின் கொடுத்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த காயின், ஒரு காயின் அஸ் நீங்கள் மெம்பராக இருக்கிறீங்க, கைரா ஃபேமிலி மெம்பராக இருக்கிறீங்கன்னா இந்த காயினை யூஸ் பண்ணி
மல்டிபிள் ஏர்னிங்ஸ் வரதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சோலார் என்எஃப்டியை நீங்கள் காயின் கொடுத்து பை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பிபிடியை நம்ம ஷோ பண்ணிவிட்டு ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம இந்த சோலார் பேனலுடைய சோலார் என்எஃப்டியுடைய ரீச் எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்றத ஸோ கைராடெக் ஸோ கம்ப்ளீட் பிளாக்செயின் பேஸ்டு டேட்டாவை சோலாருக்கு கொண்டு வரும். நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் என்எஃப்டி. எத்தனை பேருக்கு வந்து என்எஃப்டினா எனக்கு தெரியாது சார் அப்படின்னு கையை தூக்கணும். 2 நிமிஷத்தில் புரிய வச்சாங்க. என்எஃப்டி கரெக்டா? வெரி குட். ஃபஞ்சபிள் டோக்கன், ஒரு பொருளுக்கு மாற்றம் ஒன்று இருக்குன்னா அது பேர் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் மாணிக்கம் இருக்கிறார், அவர்கிட்ட வந்து ஒரு 500 rupees நான் வாங்கிட்டு நாளைக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். 5 100 தாள் கொடுத்தா வாங்கிட்டு வரா, 2 200 ஒரு 100 10 50 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு, இன்னொரு 500 ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு. மாணிக்கம் இல்லைங்க சார், நான் ஒரு ரூபாய் நோட்டு கொடுத்தாங்க, ஏபிசிடி 1 2 3 போட்டு ஒரு 500 நோட்டு கொடுத்தது, அதே நோட்டை திருப்பி கொடுக்குறாரு. இதுதான் என்எஃப்டி. ஒரு பொருளுக்கு இன்னொரு மாற்று இருக்காது, டூப்ளிகேஷன் இருக்காது. என்எஃப்டி கிட்ட பதில் சொல்லுவீங்களா? நான் ஃபஞ்சபிள் டோக்கன். ஸோ வாட் இஸ் ஃபஞ்சபிள் டோக்கன்? ஒரு பொருளுக்கு மாற்றாக கொடுக்குறீங்க, ஈக்குவலாக நோட்டு இருக்கு. உங்களுக்கு ஆடிகா ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ், பேக், அடிடாஸ், ரேபன் கிளாஸ், நிறைய டிராயிங், நிறைய மியூசிக்ஸ், ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக், இளையராஜாவுடைய மியூசிக்ஸ் என்எஃப்டி பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ். அது மாதிரி டூப்ளிகேட் இருக்காது. எல்லாருமே வந்து ராயல்டி பேமெண்ட் சிஸ்டம்ஸுக்கு போகிறாங்க அப்படின்னா ஃபஞ்சபிள் டோக்கன்ஸுக்கு. ஸோ எல்லாருமே வந்து என்எஃப்டிக்கு உள்ள போகிறாங்க. அது மாதிரி மாற்றம் இருக்கக்கூடாது. அப்படி என்எஃப்டி வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில், பிளாக் செயின் இண்டஸ்ட்ரியில், கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் என்எஃப்டிக்கு சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சு, பிளாக் செயின் பேஸ்டு ஒரு டிஜிட்டல் அசட் தான் என்எஃப்டி. அதை பை பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட்டல் அசட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு டிராயிங் இருக்கு, அந்த டிராயிங்குக்கு டூப்ளிகேட்டே இருக்காதுன்னா இட்ஸ் கால்ட் என்எஃப்டி. ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க் லிஸ்ட், டிசி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்எஃப்டியை கொடுக்குறாரு. கேஷ் சர்டிஃபிகேட் என்எஃப்டியை கொடுக்குறாரு. நிறைய கவர்மெண்ட் வந்து பிளாக் செயின்குள்ள வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அத்தனை என்எஃப்டியை பண்ணுறோம். ஏன் வந்து நம்ம சோலார் என்எஃப்டி கொண்டு வந்திருக்கோம்? சோலார் என்எஃப்டினா என்எஃப்டி பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். என்எஃப்டி ஒரு சோலார் பேனல் உங்களுக்கு கொடுத்துட்டா அதுக்கு டூப்ளிகேட் இருக்குமா, அதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இருக்காது. இப்போ ஒவ்வொரு சோலார் பேனலுக்கும் ஒரு யூனிக்கான கோடு இருக்கும், என்எஃப்டி கோடு. ஸோ அடுத்த அப்கமிங் சீரீஸில் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு என்எஃப்டி வாங்கிட்டீங்கன்னா அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் என்எஃப்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெகாவாட்டுக்கு 60,000 சோலார் பேனல் தேவை. 8க்கு 4 ஒரு சோலார் பேனல், அது உள்ள 24 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் ஒரு என்எஃப்டி, ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் யூனிக்கான ஒரு பிளாக் செயின் கோடில் இருக்கு. நீங்கள் பை பண்ணிக்கலாம். யூ ஆர் த என்எஃப்டி ஓனர். ஸோ என்எஃப்டியை பை பண்ணலாம். எப்படி கைனை ஸ்டேக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டேக்கிங்கான ஒரு ஆப் இருக்கும். ஒரு 10 என்எஃப்டி 10 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க. இன்னைக்கு என்ன பவர் ஜென்ரேட் ஆகுது, அது உங்களுடைய அக்கௌண்ட்டில் யூனிட்டாக இருக்கும். அந்த யூனிட்டுக்கு எண்ட் ஆஃப் மந்தில் என்ன சொல்லணும், ஒயிட் மணி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணி ஒயிட் மணியாக உங்கள் காயினுடைய யூட்டிலிட்டி யூஸ் கேஸுக்கு நீங்கள் என்எஃப்டி வாங்கினா கவர்மெண்ட்டுடைய ஒயிட் மணி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து கமர்ஷியலுக்கு பிரைஸ் ஏற்றிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பைசா ஏற்றிருக்காங்க? ஏற்றிருக்காங்க. 2030க்குள்ள ஒரு யூனிட் 20 ரூபாய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. கமர்ஷியல்ஸ் அடுத்து டொமஸ்டிக் ஏற்றுவாங்க. கேஸ், பெட்ரோல், இவி என்னைக்காவது குறைச்சி பார்த்துருக்கீங்களா? ஏறிட்டு தான் இருக்கு. கரெக்டாக. ஸோ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி சோலார் என்எஃப்டி. ஒரு என்எஃப்டி பை பண்ணுறீங்க, அந்த என்எஃப்டிக்கு ஓனர்ஷிப் நீங்கள் தான். ஒரு அற்புதமான ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டாங்க ஒருத்தவங்க.
அந்த ஓவியம் மாதிரி மாற்று கருத்து அங்கே ஒரு டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஓவியம் அறியறவர் ஓனர். அது யாருக்காவது விற்கிறார். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு டிராயிங்கை வித்துட்டாரு. மிஸ்டர் ஜெகதீஷ் தான் ஒரு டிராயிங் பண்ணுறாரு. நல்லா பண்ணுவீங்களா சார்? சூப்பர், நல்ல டிராயிங் பண்ணுறாரு. அந்த மிஸ்டர் வர்மா சாரை வித்துட்டாரு. வர்மா சார் என்ன பண்ணுறாரு? திருப்பூர் விஜய் சாருக்கு அது 15 ரூபாய்க்கு விற்கிறாரு. கரெக்டா? லாபம் எவ்வளோ இருக்கு? 5,000 ரூபா. இந்த 5,000 ரூபாயில 10% 5% ராயல்டி ஜெகதீஷ் சாருக்கு போயிடும். ஏன்னா அவர் தான் NFT ஓனர், ஃபர்ஸ்ட் ஓனர். இப்போ விஜய் சார் விற்கிறார். விஜய் சார் வந்து ஷோலிங்கர் மணிவண்ணன் சாருக்கு 20,000 விற்கிறார். அப்போ எவ்வளோ லாபம்? அப்பயும் 5,000 நேரடியாக விஜய் சாருக்கு லாபம் வந்துருச்சு. திருப்பூர் விஜய் சாருக்கு. வர்மா சாருக்கும் ஒரு ப்ராஃபிட் இருக்கு, உங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட். மேபி கோடிங் எழுதுறது இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் வரணும் எழுதிக்கலாம். யோசிச்சுப்பாரு. NFT ஓனர்ஷிப் மாறுவாங்க. ராயல்டி கிரியேட்டருக்கு வந்து இருக்கும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் யார் பே பண்ணாங்க அவங்க இருக்கும். இன்னைக்கு வந்து NFT உடைய வேல்யூ கம்மியாக இருக்கலாம். ஃபியூச்சரில் உங்கள் NFT நீங்கள் யாருக்காவது சேல் பண்ணீங்கன்னா அவங்க எத்தனை பேருக்கு சேல் பண்ணாலும் ராயல்டி உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு NFT ஒரு NFTயை பை பண்ணுறீங்க, யாருக்காவது சேல் பண்ணுறீங்க, 24 ஹவர்ஸில் அந்த NFT ஓனர்ஷிப் மாறிடும். பட் அதில் வர ரெவன்யூ வந்துட்டு இருக்கும். அவர் யாருக்காவது விற்கிறாருன்னா ராயல்டி. ஒரு பிளாட்டை போடும்போது வாங்கிட்டோம் 5 லட்ச ரூபாய்க்கு, 3 வருஷம் கழிச்சு 7 லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம். லாபத்தில் ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு அதை நம்ம பங்கு கொடுக்குறோமா? கிடையாது. ஸோ NFT இஸ் ஏ டிஜிட்டல் அசெட். பெரிய உலகம் NFT. கிரிப்டோ மாதிரி 10 மடங்கு. NFT கலெக்ஷன் பண்ணி வைக்கணும். அடுத்தது ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன் மாதிரி NFT கலெக்ஷன் பண்ணி வைக்கணும். ஸோ அடுத்த ஒரு 1 மினிட் மற்ற இந்த NFT பற்றி ஒரு டீப்பாக சொல்லிடுறேன். யாரெல்லாம் கிரிக்கெட் பார்ப்பீங்க? சூப்பர். ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி வர்றாங்க. கூல் கேப்டன் தலை தோனி விளையாடுறாரு. தோனி டிஷர்ட் ஜெர்சி நம்பர் என்னங்க? வெரி குட், 7. நீங்கள் ஒரு சேப்பாக்கம் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நீங்கள் போகணும், பார்க்கறதுக்கு போகணும். ஒரு டிக்கெட்டுடைய விலை 25,000 பிளாக்ல போச்சு. தோனிக்கு தான் கடைசி மேட்ச்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க டிக்கெட்டை விற்கிறதுக்கு. இந்த வருஷமாக தான் சொன்னாங்க. கரெக்டாக அப்போ தான் ஆடியன்ஸ் வருவாங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு. ஸோ தோனி விளையாடுறத நீங்கள் பார்க்கணும், விரிச்சுரலாக பார்க்கலாம். மெட்டாவர்ஸ் ஒரு காப்பில் போட்டுட்டு அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபீஸ் கேட்பாங்க. சார் இந்த டிக்கெட்டுடைய விலை 0.5 எத்திரியம், 2 மேண்டிக், இல்லை 10 கைட்டு. இல்லை மெட்டாவர்ஸ், பிளாக் செயின், டிஜிட்டல். ஒரு 10 கை காயின் கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கி உள்ளே போயிட்டீங்க. அப்போ நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் பனியன் போடணும் இல்லை, ஜெர்சி போடணும் இல்லை, அதை வாடகைக்கும் எடுத்துக்கலாம், காசு கொடுத்து வாங்கலாம். அந்த ஜெர்சி NFTயாக இருக்கும். அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த ஜெர்சி அதை வேர் பண்ணிக்கும், கேப் வேர் பண்ணிக்கும், CSK கொடி இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க கிரிப்டோவில். நீங்களும் அதுக்குள்ளே இருப்பீங்க. நீங்கள் ஓனாக பே பண்ணி பை பண்ணிங்கன்னா அதை நீங்கள் உங்களுடைய NFT அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். எப்போல்லாம் CSK மேட்ச் போதோ அப்போல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் NFT. கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். இளையராஜா மியூசிக் ஆல்பம் உள்ள ஒரு NFTக்குள்ளே போயிட்டீங்க. இளையராஜா பாட்டு கேட்கணுன்னா நீங்கள் டிஜிட்டல் அசெட் வாங்கி தான் அந்த பாட்டை இனிமேல் ஃபியூச்சரில் கேட்க முடியும். AR ரஹ்மான் பாட்டை கேட்கணுன்னா, படம் பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸில், அமேசானில், ஏர்டெல்லில் நீங்கள் எதாவது படம் பார்க்கணுன்னா NFTயாக இருக்கும். எல்லா படமும் நீங்கள் டிஜிட்டல் அசெட் கொடுத்து தான் பே பண்ணி பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுடைய CBDC, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, கரன்சியை கொடுத்து தான் அதை பார்ப்பீங்க. அந்த கரன்சியும் பிளாக் செயினில் தான் டெவலப் ஆகிருக்கு. எத்தனை பேருக்கு இந்தியன் கவர்மெண்ட் பிளாக் செயினில் கரன்சி கொண்டு வந்திருக்கிறது தெரியும்? பிளாக் செயினில் இந்தியன் கவர்மெண்ட் கரன்சி கொண்டு வந்திருக்காங்க. CBDC, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ஸோ ஃபியூச்சரில் எனி NFTs, எனி ஆக்சஸ். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுன்னாலும் CBDC, ப்ராடக்ட் வாங்கணும்னா CBDC, டேக்ஸ் பே பண்ணணும் CBDC, டோல்கேட் பே பண்ணணும் CBDC, ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும் CBDC. பணத்தை பார்க்கக்கூடிய கடைசி தலைமுறை நாம தலைமுறை தான். டச் அண்ட் ஃபீல். ஏற்கனவே டச் அண்ட் ஃபீல்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்.
எத்தனை பேர் அமேசான் ஃபிளிப்கார்ட்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்றீங்க, ஷூ ஆர்டர் பண்றீங்க? ஒரு ஷோரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபிட் அப்படிலாம் கிடையாது. இங்க ஒரு இமேஜை கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் அதுவே போட்டு காமிக்க, ஏய் நல்லா இருக்கு, ஃபிட் இருக்கு, ஓகே. டச் அண்ட் ஃபீல் போயிடுச்சு. இன் ஃபியூச்சர் டச் அண்ட் ஃபீல் இருக்கவே இருக்காது. ரூபாய் நோட்டை நீங்க டச் பண்ண மாட்டீங்க, நாணயத்தை டச் பண்ணி பார்க்க மாட்டீங்க, எல்லாமே இ கரன்சி. உங்க பேங்க்ல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா எந்த பேங்காக இருந்தாலும் இருக்கலாம். அந்த பேங்க்ல போயிட்டு என் அக்கௌண்ட்ல இருந்து 1000 rupees டெபிட் பண்ணீங்க, எனக்கு டிஜிட்டல் கரன்சியா கொடுங்கன்னா கண்டிப்பா டிஜிட்டல் கரன்சி கொடுப்பான். எல்லா பேங்க்லயும் இருக்கு. 5 ரூபாய் இமேஜ், அதனுடைய வேல்யூ 5 ரூபாய் டிஜிட்டல் கரன்சி. 100 ரூபாய் இமேஜ், 100 ரூபாய் டிஜிட்டல். அந்த டிஜிட்டல் கரன்சி வளராது, பட் ஸ்டேபிள். 100 ரூபாய்னா 100 ரூபாய் தான். எல்லா நாடுகளும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருந்து பேங்கிங்ல இருந்து டிஜிட்டல் கரன்சியா மாறிட்டாங்க. நம்ம இன்னும் கிரிப்டோனா பயந்து வந்துடும். கரெக்டா? பயந்து தான் பிட்காயினை மிஸ் பண்ணியிருக்கோம், எத்திரியத்தை மிஸ் பண்ணியிருக்கோம், பிஎன்பியை மிஸ் பண்ணியிருக்கோம். சசி தரூர்னு ஒரு எம்பி 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய சொத்து மதிப்புல வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது என்கிட்ட ஒரு பிட்காயின் இருக்கு, அதனுடைய மதிப்பு 18 லட்சம் ரூபாய் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நீங்க கிரிப்டோல டாக்ஸ் பே பண்ண முடியாது. நான் கிரிப்டோல ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டை டாக்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு அரசாங்கம் பொருளுக்கோ ஒரு சேவைக்கோ வரி வாங்குறாங்கன்னா அது லீகல். கரெக்டா? லீகல். ஏன் இன்னைக்கு வந்து கைரா 10 இடத்துல ஆஃபீஸ் போட்டு தமிழ்நாட்டில் முதல்ல கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னு போர்டு வச்சிருக்காங்களா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் கவர்மெண்ட்டே டாக்ஸ் வாங்க சொல்லுது, போர்டு வைக்கிறதுல என்ன பயம்? கரெக்டா? லீகல். NFT, அதுக்கடுத்தது மெட்டாவர்ஸ். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு NFT. ஒரு மெகாவாட்டுக்கு கிட்டத்தட்ட 60,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் NFTல. நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து சோலார் எனர்ஜியுடைய காஸ்ட் எஃபெக்டிவ். ஒவ்வொரு நாளும் சோலார் எனர்ஜியுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை, இந்த இண்டஸ்ட்ரியில் அதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கு, அந்த விஷயங்கள். நெக்ஸ்ட், சோலாருடைய பெனிஃபிட். ஏன் சோலார் எனர்ஜிக்கு நம்ம போகிறோம்? இன்னைக்கு வந்து உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஐநா சபையில் ஒன்று இருக்கு தெரியுங்களா? UNA ஹூல் ஒன்று இருக்கு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ். கரெக்டுங்களா? ஐநாவுக்கு தனியாக இராணுவ படை கூட இருக்குது. ஒவ்வொரு நாட்டு இராணுவமும் 1000 பேர் அங்கே வச்சிருப்பாங்க பாதுகாப்பு பணிக்கு. ஏதாவது ஒரு நாட்டில் அமைதி வேணும்னா ஒரு 10-15 நாடுகளில் சேர்ந்து ஒரு 1000-2000 வீரர்கள் அங்கே இருப்பாங்க. இப்போ எல்லா உலகத்தினுடைய அமைதியாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்தாலும் சுற்றுச்சூழலாக இருந்தாலும் இந்த வேர்ல்டு அந்த UNA என்ன பண்ணுவாங்க, இங்கே எந்தெந்த நாடுகள்லாம் கார்பன் எமிஷன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடுறாங்களோ அந்த நாடுகள் மீது வரி போடுறாங்க. தவிர்க்கவே முடியாது, நீங்கள் அந்த வரியை கட்டி தான் ஆகணும். எந்த நாட்டுல பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ அந்த நாட்டுக்கு கண்டிப்பா வரிகள் அதிகமா இருக்கும். கார் யூஸ் பண்றீங்க, பைக் யூஸ் பண்றீங்க, ஏசி யூஸ் பண்றீங்க, ஃபேக்டரியில டீசல் யூஸ் பண்றீங்க, அக்ரிகல்ச்சர், தொழில்துறை, எல்லா இடத்துலையுமே பெட்ரோல் டீசலுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு நாடும் வரி போடுறாங்க. அதுக்கு ஒரே தீர்வு என்ன? சோலார் எனர்ஜி, அப்படி இல்லைன்னா விண்ட் எனர்ஜி, காற்றலை மின்சாரம், சூரிய சக்தி மின்சாரம். இந்த டாக்ஸ் சும்மா கிடையாதுங்க. வருஷத்துக்கு 30,000 கோடி 40,000 கோடி டாக்ஸ் போட்டுருக்காங்க. டாக்ஸ் இல்லை, பெனால்டி. ஒவ்வொரு நாளும் இந்த பெனால்ட்டிலேருந்து வெளியில் வரணும்னா ரெனியூவபிள் எனர்ஜி. நம்மள மாதிரி நாடுகள் மக்கள் தொகையில் இன்னைக்கு முதலிடத்தில் இருக்கும். கரெக்டா? எத்தனை கோடி மக்கள் தொகையில் முதலிடம்? உலகமே இந்தியாவை ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சந்தையா பார்க்குது. பெரிய பிளாட்ஃபார்ம். இந்தியாவில் இல்லாத பிராண்டே கிடையாது, வெரைட்டி கிடையாது. ஒரு ஏசி எடுத்துங்க அத்தனை பிராண்டு, கார் எடுத்துங்க அத்தனை பிராண்டு, மொபைல் எடுத்துங்க அத்தனை பிராண்ட். ஆனால் நம்ம வெளிநாட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். ஃபாரின் நல்ல கண்ட்ரி, ஃபாரின் பிராண்ட் கிடையாது. அவங்களுடைய அத்தனை ப்ராடக்ட்டும் விற்கிறதுக்கு இந்தியா இன்னைக்கு வராங்க. இந்தியா பாகிஸ்தான் வார், ரிலீஜனுக்குள்ள போகிறது ஒரு நாடாவது நம்மளை எதிர்த்துச்சா? நியாயம் தர்மத்தை தாண்டி விட்டுடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவை பகைத்து கொண்டால் நம்ம பொருளை இந்த நாட்டில் விற்க முடியாதுன்ற சூப்பர் பவர். 2030 மிகப்பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகும் போது தான் இன்னைக்கு வந்து மேக் இன் இந்தியா சிஸ்டத்துல சோலார் பேனல் நீங்க இங்கேயே பை பண்ணுங்க.
சைனா ப்ராடக்ட் வேண்டாம், யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணாதீங்க. பெரிய டிமாண்டும் கிரியேட் ஆயிருக்கு சோலார் பேனல். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய தொழில் முனைவர்கள் வந்து சோலார் பேனல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிக் இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்கு சோலார் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் 2018 சோலார் வந்து 1 ஜிகாவாட்ன்றது 1000 மெகாவாட். இப்போ 26,000 மெகாவாட் வந்து இந்தியாவில் சொல்லலாம். 26,000 மெகாவாட் வந்து சோலார் பவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க 2014. ஆனால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர் எவ்வளோங்க? ஸோ கிட்டத்தட்ட 39 மெகாவாட் வந்து டிமாண்ட்ஸ் இருக்குது. எஸ்டிமேட் டிமாண்ட் அது வந்து டெராவாட். இப்படி எடுத்துங்க, 1 ஜிகாவாட் வந்து 1000, 1 டெராவாட்ன்றது 100,000, 1,00,000 மெகாவாட். கரெக்டா? 1 ஜிகாவாட்ன்றது 1,00,000 மெகாவாட். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளவு நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. 12 லட்சம் மெகாவாட் ஷார்டேஜ் இந்தியாவில் 2018. 2022 அதை யோசிச்சு பாருங்க, 15 லட்சம் மெகாவாட் ஷார்டேஜ். நெக்ஸ்ட், ஸோ யூசேஜ் இன் இந்தியா, சோலார் கெப்பாசிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட், எஸ்டிமேட் டிமாண்ட். நம்ம என்னதான் பவர் ஜென்ரேட் பண்ணாலும் டிமாண்ட் வந்து into 20 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அதுதான் என்னுடைய கிராஃப்ஸ். நெக்ஸ்ட், ஃபைன். ஸோ ஃபியூச்சர் டிமாண்ட்ஸ் 2024 பாஸ் பண்ணிட்டோம். 75 தான் நம்மளால பண்ண முடிஞ்சது. ஆக்சுவல் டிமாண்டு 125. 2025 90 ஜிகாவாட், கிட்டத்தட்ட 90,000 மெகாவாட் டிமாண்டு. சாரி, டிமாண்டு 150, நம்மளால சப்ளை கொடுக்க முடியுது 90. 2026 180, கிட்டத்தட்ட 1,80,000 ஜிகாவாட் மெகாவாட் வந்து டிமாண்ட் இருக்கு. நம்மளால சப்ளை கொடுக்க முடியுது 110. கிட்டத்தட்ட 30-40% ஷார்டேஜிலே சப்ளை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ 2028 250 வேணும்னா 150 தான் எஸ்டிமேட்டட். 250 கொடுக்க முடிஞ்சது 150. ஆல்மோஸ்ட் 151, நியர்லி ஒரு 40% ஷார்டேஜிலே தான் வந்து. கரெக்டா? நெக்ஸ்ட், ஸோ தமிழ்நாடு எனர்ஜி டிமாண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2023 கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெகாவாட் வந்து சோலார் கெப்பாசிட்டி, பட் டிமாண்ட் வந்து 14,000 மெகாவாட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4,000 மெகாவாட் வந்து ஷார்டேஜ் 2023. 2025 அதே 4,300, 4,400. 2025 4,400 மெகாவாட் எனர்ஜி ஷார்டேஜ் சோலார் எஸ்டிமேட்ல சொல்லுது. அவங்க டார்கெட் பண்ண முடியல, அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2028 கிட்டத்தட்ட 7,500 மெகாவாட் ஷார்டேஜ். நெக்ஸ்ட், ஸோ தமிழ்நாடுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை. நம்ம வந்து யூசேஜ் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல, ஷார்டேஜ் ரெட் கலர்ல. உற்பத்தி எல்லாம் ப்ளூ, தேவை எல்லாம் ரெட். இப்போ தேவை அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது சோலார். நெக்ஸ்ட், இதுதான் சொன்னேன், தமிழகத்தில் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு. எப்போ? 2030. இது வந்து தினமலர்ல வந்து ஒரு செய்தி, மே 28 பேப்பர், ஒரு மாசத்துக்கு முன்னாடி, 1.5 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர். ஸோ கவர்மெண்ட் வந்து 20 ஜிகாவாட், கிட்டத்தட்ட 20,000 மெகாவாட் வந்து 2030 ஷார்டேஜ். அப்போ நம்மள மாதிரி இன்னும் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வெளியில வரணும். என்ன ரீசன் சோலார் பண்ண முடியலன்னா, 1 மெகாவாட் பண்றதுக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபாய் தேவைப்படும், ஒரு 5 ஏக்கர் நிலம் தேவைப்படும். இப்போ 10 மெகாவாட் பண்ண 50 ஏக்கர் நிலம் வேணும், 50 கோடி ரூபாய் பைசா வேணும். இது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கைரா ஸ்மார்ட்டா யோசிக்கிறோம். நிறைய ஒரு க்ரௌட் ஃபண்டிங்ல சோலாரை வைக்கக்கூடாது. டெக்னாலஜி இருக்கு. ஒரு என்எஃப்டி உங்களுக்கு தான் சொந்தம், அதை யாரும் மாற்ற முடியாது. ஒரு என்எஃப்டியில் ஒரு சோலார் பேனலில் எவ்வளோ பவர் வருதோ அந்த பவரை ஒரு மொபைல் ஆப்பில் ஷோ பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் கூகுளில் தட்டினாலே தெரிஞ்சிடும் ஆவரேஜாக ஒரு மெகாவாட்டுக்கு என்ன பவர் ப்ரொடக்ஷன்ஸ், எந்த ஏரியாவில் எவ்வளோ வெயில் அடிக்குது. அது 2 விதமாக இருக்கும். பைஃபோல்டு, கிழக்கு சைடு ஒரு சைடு இருக்கும்,
சூரியன் ஒரு 12 மணிக்கு திரும்ப பேனல் எல்லாம் சூரியகாந்தி பூ மாதிரி டைரக்ஷன் மாறும், எனர்ஜி அதிகமாக வருது. சோலார் பேனலுக்கு கீழே பூமியிலேருந்து வர வெப்பத்தை, அண்டர் கிரவுண்ட்லேருந்து வர வெப்பத்தை அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது நம்ம பேனல் வந்து 2 சைடு பேனல் வருது, பை 4 பேனல் மாதிரி. மேலே பேனல் இருக்கு, கீழே பேனல் இருக்கு. இப்போ எப்படின்னா ஒரு சூரிய எனர்ஜியை வந்து எந்தெந்த டைரக்ஷன்லாம் பண்ணாலும் ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ வந்து 2 சைடுமே உங்களால் எனர்ஜியை கன்சியூம் பண்ண முடியுது. ரெண்டாவது கிரவுண்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற சூரிய ஒளியிலேருந்தும் ஒரு 10 to 20% கன்சியூம் பண்ண முடியுது. ஸோ 2020க்கு முன்னாடி டெக்னாலஜி வேறையாக இருந்தது. 2025 இன்னைக்கு டெக்னாலஜி வேறையாக இருக்கு. 2020 ஒரு மெகாவாட்டில் வருஷத்துக்கு 10-12 லட்சம் யூனிட் தான் எடுக்க முடிஞ்சது. இதே 2025 ஒரு மெகாவாட்டில் 20 லட்சம் யூனிட் எடுக்க முடியாது. அதே சர்ஃபேஸ், அதே டெக்னாலஜி அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லாக. ஸோ 2030க்குள்ள இன்னும் ஷார்டேஜ் இப்போ இருக்கிற மாதிரி 5 மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஷார்டேஜ் ஏன் சொல்ல வரேன்னா, நம்மளுடைய ப்ராஜெக்டுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கு, அவ்வளோ பெரிய மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு. நெக்ஸ்ட். ஸோ இது டாப் கம்பெனிஸ் சோலார் பவர் பேனல் கொடுக்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷத்துக்கு வாரண்டியும் கொடுக்குறாங்க. டாட்டா இருக்காங்க, அதானே இருக்காங்க, பெரிய லெவலில் எனர்ஜி பண்ணுறவங்க. இவருங்க இப்போ வந்து டாட்டா பவர் வந்து 4 GW 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோலாரில். விக்ரம் சோலார் ரொம்ப நல்ல கம்பெனி. விக்ரம் சோலார் அந்த ஸ்டாக்லாம் 2020க்கு முன்னாடி 10 ரூபா 12 ரூபாலாம் இருந்தது. இன்னைக்கு 700 ரூபா 800 ரூபாய்க்கு இது வரைக்கும் ஸ்டாக்ஸ் வந்து விலை ஏறி இருக்குது முக்கியமாக. நெக்ஸ்ட். ஸோ கைரா வந்து இது ஒரு மைக்ரோ லெவலில் கொண்டு போகணும்ன்றது எண்ணம். ஸோ ஒரு சோலார் NFT என்னால் வந்து வீட்டுக்கே ஒரு 1.5 லட்சம் போட்டு சோலார் பண்ண முடியல. இங்கே இருக்கிற சோலார் பவரை, இங்கே ஜென்ரேட் ஆகிற நீங்கள் பவரை வீட்டுக்கும் உங்களால் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. நான் இந்த சோலார் பேனல் வந்து மாதத்துக்கு எனக்கு 1000 யூனிட் வருது, 2000 யூனிட் வருதுன்னா அதை நீங்கள் EBயில் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட். ஸோ ஃபைன். ஏன் சோலார் NFT கொண்டு வந்திருக்கோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ் ஓனர்ஷிப்ஸ். ஒரு NFT நான் ஃபெஞ்சபிள் டோக்கன், அதுக்கு ஓனர் நீங்களாக தான் இருக்க முடியும். ரெண்டாவது ரியல் யூட்டிலிட்டி யூஸ் கேஸ் அந்த பிளாக் செயினில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ காயின் கொடுத்து எனி டிஜிட்டல் அசெட் இன் ஃபியூச்சர் சொல்கிறேன், கைட்டு டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது எனி டிஜிட்டல் அசெட் கொடுத்து நீங்கள் சோலார் NFT பை பண்ணக்கூடிய சூழலும் வாய்ப்பு இருக்குது இன் ஃபியூச்சர்ஸ். பேசிவ் இன்கம். நீங்கள் ஆக்சுவலி ஒரு பேங்க்கில் நம்ம FD பண்ணுறோம்னா வருஷத்துக்கு 7%, சோலாரில் பண்ணிங்கன்னா மினிமம் 30% வருஷத்துக்கு ஏஜ் இருக்குது. மினிமம் 30. ரியல் இன்கம், ஒயிட் இன்கம், அஷ்யூர்ட் இன்கம் இருக்குது. நம்ம ஆவரேஜ் ஃபார் யூனிட் சொல்கிறது 8 மாதத்துக்கான சூரிய ஒளி தான் எடுத்துக்கிறோம், மழை காலங்களில் எடுக்கிறதே கிடையாது. ஆவரேஜாக 18 to 20 லட்சம் யூனிட் ஒரு மெகாவாட்டுக்கு கண்டிப்பாக எடுக்க முடியும். நான் 8 மாதத்துக்கு மட்டும் சொல்கிறேன், 4 மாதத்தை கணக்கு பண்ணது. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, 3 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற சூரிய ஒளி இப்போ இல்லை. 3 வருஷத்துக்கு வந்து ஆவரேஜ் 31 டிகிரி செல்சியஸ்னால் இன்னைக்கு ஆவரேஜ் 35 டிகிரி செல்சியஸ் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது குளோபல் வார்மிங்கில். கரெக்டாக. இதுக்கடுத்து வந்து CTO ஒன்று இருக்குது, கார்பன் கிரெடிட். அதுவும் சோலார் NFT மாதிரி ஒரு கார்பன் கிரெடிட் NFT நம்ம கொண்டு வரோம் ஃபியூச்சர். நெக்ஸ்ட். ஸோ ஒரு பேசிவ் இன்கம், டெக்னாலஜி பேசஸ், ரியல் ஓனர்ஷிப்பில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கும், செக்யூர் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி ஒரு எக்கோ இன்வெஸ்ட்மெண்ட், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் இது. நெக்ஸ்ட். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் த லேண்ட், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து ஒரு எக்கோசிஸ்டம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பேட்டரி ஸ்டோரேஜ். இப்போ எல்லாமே டைரெக்டாக சோலார் பவர் என்ன பண்ணுறோம், நேரடியாக EBக்கு கொடுத்துட்றோம், அவங்களுடைய கிரிடை யூஸ் பண்ணி. இங்கே நீங்கள் EB கொடுத்தீங்க, திருச்சியில் கொடுத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் அந்த EB போகுது, லைன் போகுது, கிரிட். இந்தியாவை அனைத்து மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு நெட்வொர்க் எதுனா எலக்ட்ரிசிட்டி. எல்லா வீட்டுக்கும் கரண்ட் போகுது. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் ஆந்திராவுக்கு போகுது, நெய்வேலி இருந்து கரெக்டாக எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் EB மட்டும்தான். ஸோ இன் ஃபியூச்சர்
கைராவுடைய ஒரு விஷயம் சரி, இது வந்து பேசிக்ஸ். நம்ம என்ன பண்றோம், லேண்டை பர்ச்சேஸ் பண்றோம், அது வந்து சோலார் அதில் பில் பண்றோம். யோசிச்சு பாருங்க, 1 மெகாவாட்டுக்கு மினிமம் 5 ஏக்கர் தேவை. 10 மெகாவாட்டுக்கு 100 மெகாவாட்டுக்கு கைரா கிட்டத்தட்ட ஒரு 200 மெகாவாட்டை பிளான் பண்றோம். 200 மெகாவாட்டுக்கு எத்தனை ஏக்கர் தேவை? 1000. எவ்வளவுங்க? 1000 ஏக்கர் வேணும். கைரா எப்பயுமே சொல்றதுதான், ஒரு டிஜிட்டல் அசெட்டுக்கு ஈக்குவலான 1000 ஏக்கர் உள்ள பிசிக்கல் அசெட்டை வச்சிருக்கிற ஒரே அந்த 1000 ஏக்கர் பிசிக்கல் அசெட்டையும் சோலார் பேனலை நம்ம பில்ட் பண்றோம். எப்பயுமே ஒரு கம்பெனிக்கு அசெட்ன்றது லேண்ட் வேல்யூ. SBI ஷேர் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஷேர்னா எனி மார்க்கெட் சிச்சுவேஷன் கீழே வந்தாலும் எனி பேங்க் ஷேர் 50% மேலே கீழே வராது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற 80% லோன் அசெட் பேஸ்டு லோன். வீட்டு கடை, அடமான கடை, கரெக்டாக பர்சனல் லோனு ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. செக்யூர், ஒரு கம்பெனிக்கு செக்யூர் என்ன? அசெட். 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 1000 ஏக்கருடைய லேண்ட் வேல்யூவேஷன் யோசிச்சுப்பாங்க. ஒரு 2 டைம் அப்ரிசியேஷன் ஆயிருக்குமா? 1 டைம் அப்ரிசியேஷன் ஆகும். ஸோ கைரா ஸ்மார்ட்டான ஒரு ஒர்க்கை பண்ணுறோம். லேண்டுக்கு மேலே சோலார் NFT, நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் NFTன்னு ஒரு வண்டர்ஃபுல் டொமைன் வச்சிருக்கோம். கரெக்டா? ஸ்கொயர் ஃபீட் NFT. இப்போ இந்த ரோடு மேப் ஒரு விஷனரி கம்பெனி ஒரு லேண்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாரு ஒருத்தர். ஸ்கொயர் ஃபீட் NFT, ஒரு ஸ்கொயர் ஃபீட் NFT லேண்ட் வாங்கிக்கலாம், அது மேலே இருக்கிற சோலார் வாங்கலாம். ரெண்டும் சேர்த்து ஃபியூச்சரில் பை பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும். ரெண்டும் சேர்த்து 1000 NFT வாங்கிட்டேன். ஓகே, 1000 NFT அவருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியும். லேண்டை ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ நீங்கள் 500க்கு மேலே UDS போட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் உங்களால் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டாக கூட வாங்க முடியும். இப்போ எக்ஸாக்டாக அங்கே என்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டு தான் நம்ம அங்கே லேண்டை பண்ண போகிறோம். ஒரு ஏக்கர் 436 ஸ்கொயர் ஃபீட்னா அங்கே 436 NFT தான் இருக்கும். ஒரு பேனல் 24 ஸ்கொயர் ஃபீட் 24 NFT தான் இருக்கும். ஒரு மெகாவாட் 60,000. டிரான்ஸ்பரன்சி டேட்டா ஃப்ரம் பிளாக் செயின்ஸ். ஸோ லேண்டை வாங்குறோம். ஸோ அந்த லேண்டில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம், பவர் அவுட்புட் இருக்கும், எனர்ஜியை செல் பண்ணுறோம். ஸோ எனர்ஜி வந்து லோக்கல் கிரிட் வழியாக கமர்ஷியல் செல் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டை விட கேபிட்டிவ் மாடல்னு ஒன்று இருக்கும். திருப்பூரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா திருச்சியில் போட்டுட்டு திருப்பூருக்கு நம்மளால் கொடுக்க முடியும். இப்போதைக்கு நம்ம ஒரு யூனிட் வந்து 6 ரூபாய் 50 பைசா 6.5லேருந்து 7 rupees வரைக்கும் ப்ரைவேட்டுக்கு செல் பண்ணுறோம். அவங்க 12 ரூபா, இன்னைக்கு 14 ரூபா பே பண்ணுறாங்க. இப்போ சோலார் எனர்ஜி அவங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது 50% அவங்களுக்கு EVல வந்து சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு நியர்பை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பூர்லேருந்து ஒரு 100 ஃபேக்ட்ரி நாங்கள் சர்வே பண்ணி ஒரு 10 ஃபேக்ட்ரியை தேர்ந்தெடுக்கும்போது ஒவ்வொரு ஃபேக்ட்ரியுமே 10லேருந்து 20 லட்ச ரூபா பில் பே பண்ணுறாங்க. EV பில் யோசிச்சுப்பாங்க. இப்போ சோலார் போகும்போது 50% அவங்களுக்கு சேவ் ஆகுது. அந்த பீப்புளும் இந்த NFTயை பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. யோசிச்சுங்க, நாட் ஒன்லி கம்யூனிட்டி கைரா, பப்ளிக், இண்டஸ்ட்ரியல் பீப்புள் சோலார் NFT பை பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து லேண்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், சோலார் பவரில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், பேனலில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், NFTயில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். தேவைன்னா இந்த NFTயை இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ராக்ஷனலில் விற்க முடியும். ஒரு NFT 2 NFT. ஸோ பியூட்டிஃபுல்லான ஸ்மார்ட்டான ஒரு மூவை கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி பேட்டரி ஸ்டோரேஜ் கைராவுடைய இந்த டெக்னாலஜியில் பிளாக் செயின் டெக்னாலஜியோட அடாப்ட் பண்ணி ஒரு மெகாவாட் சோலார், 1 மெகாவாட்ன்றது 20 லட்சம் யூனிட். வீட்டுக்கு ஒரு 10,000 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க இருக்கீங்களா? 5000 யூனிட், 1000 யூனிட், வீட்டுக்கு 1000 யூனிட், சராசரி 500 யூனிட் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? ஒரு யூனிட் விலை எவ்வளோ? 3 ரூபாய், 4 ரூபா. இப்போ மாதத்துக்கு 2000 பே பண்ணுறீங்க. கரெக்டாக? ஒரு ஃபேக்ட்ரி மாசத்துக்கு 1,20,000 பே பண்றாருன்னா அவர் 10,000 யூனிட் யூஸ் பண்றாரு. 12 ரூபா. சிம்பிள் கால்குலேஷன். இப்போ நாங்கள் வந்து ஆம்பூர்ல ஒரு சர்வே பண்ணுவோம். ஃபேக்டரி மாசத்துக்கு 10 லட்சம் ரூபா, வருஷத்துக்கு எவ்வளவு? 1,20,000 ரூபா. 1,20,00,000 ரூபா.
இப்போ 1 மெகாவாட் பண்ணோம்னா 20 லட்சம் யூனிட் நம்ம அங்கே கொடுக்க முடியும். இப்போ மாசத்துக்கு 10,000 யூனிட் யூஸ் பண்றாரு, வருஷத்துக்கு 1,20,000 யூனிட். 1 மெகாவாட்ல 20,000 யூனிட் வருது. சாரி, 20 லட்சம் யூனிட். இப்போ 10 பேட்டரிக்கு 1 மெகாவாட் சப்ளை பண்ண முடியும். என்கிட்ட 1 இயர் யோசிங்க. 1 மெகாவாட் பேட்டரியை, ஒரு ஸ்டோரேஜ், 1 மெகாவாட் ரொம்ப முக்கியமான விஷயம். பியூட்டிஃபுல்லா அடுத்த சிஸ்டத்தை நம்ம கொண்டு வர போகிறது. 1 மெகாவாட் பவரை ஒரு கண்டெய்னர் சைஸ் பேட்டரியில சேவ் பண்ணும். அந்த ஒரு கண்டெய்னர் சைஸ் பேட்டரி ஒரு ஃபேக்டரியில வச்சுட்டோம்னா அந்த கண்டெய்னர் சைஸ்ல இருந்து ஒரு டாடா ஏசி லெவலுக்கு ஷார்ட் பண்ணுறோம். லித்தியம் பேட்டரி, அதுக்கான R&Ds. 1 மெகாவாட் ஒரு டாடா ஏசி வெளியில ஒரு ஜென்செட் நின்று இருக்கும் பாருங்க, அந்த சைஸ் பேட்டரியில சேவ் பண்ணி 1 மெகாவாட் அதில் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டா அந்த கம்பெனி 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணும் அவர். அது போல ப்ரீபெய்டு சிஸ்டம் வைக்கிறோம். எப்படி நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க? சென்னை மாதிரி சிட்டியில வந்து வாட்டர் பியூரிஃபைலாம் வந்து இன்னைக்கு ப்ரீபெய்டு சிஸ்டம் இருக்கு. நீங்க வாட்டர் பியூரிஃபை வாங்க வேண்டாம், அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. தண்ணி 100 லிட்டர் வேணும், 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணாலும் கரெக்டாக 100 லிட்டர் வரும். அதுக்கு மேலே ஒரு சொட்டு கூட வராது. வைஃபை கூட கனெக்ட் பண்ணிடலாம், IoT டிவைஸ். வாட்டர் பியூரிஃபை நிறைய பேச்சுலர்ஸ், நிறைய எம்ப்ளாயிஸ் தேவைக்கேற்று யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஏசியில் வந்து கேட்குறேன், எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பே பண்ண போதும், இல்லை எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ பே பண்ண போதும். நான் வந்து நைட்டில் மட்டும்தான் 5 ஹவர்ஸ், மாதத்துக்கு 150 மணி நேரம் ஓடினா போதும். ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அவங்களே ஏசி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, கரெக்டாக 150 மணி நேரம் ஓடும், நீண்டடும். IoT டிவைஸ் டேட்டா இன்டெகிரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேட்டரி போய் ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த IoT டிவைஸ் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதுலேருந்து கரண்ட் வெளியில் வரும். அடுத்த டெக்னாலஜி சொல்கிறேன், பியூட்டிஃபுல் டெக்னாலஜி. அடுத்த டெக்னாலஜி நெக்ஸ்ட் 5 minutes. ஸோ இன்னைக்கு வந்து இன்டர்நெட் கேபிள் போகுது, கரெக்டா? இன்டர்நெட் கேபிள் ஒரு ஏரியாவில் எல்லா வீட்டுக்கும் போகுதா? கேபிள் டிவி எல்லா வீட்டுக்கும் போகுதா? கரெக்டா? இப்போ ஒரு 100 கடைகள் ஒரு தெருவில் இருக்கு. ஒரே ஒரு லைன் அடிச்சுட்டு IoT டிவைஸ் மாதிரி ஒரு டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டா எல்லாருமே ப்ரீபெய்ட் சிஸ்டத்தில் அவங்களால EBயை கன்சியூம் பண்ண முடியும். மோர் சான்சஸ். அப்போ அதுக்கு வந்து பேட்டரி அது வந்து டேட்டாவை கொடுத்துனே இருக்கும். இந்த தெருவில் 100 கனெக்ஷன் இருக்கு, உங்கள் பேட்டரியில் 80% பவர் போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம வண்டி ஒன்று வரும், அதை ரீசார்ஜ் பண்ணும். ஒரே பேட்டரி 100 கடைகளுக்கு சப்ளை கொடுக்க முடியும் ஃபியூச்சரில். இன்னைக்கு வந்து காரை 15 நிமிஷத்தில் ரீசார்ஜ் பண்ணுறோமா, 2 வீலர் 10 நிமிஷத்தில் ரீசார்ஜ் பண்ணுறோமா? 2 வீலருக்கு EV வாங்கிட்டோம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கிட்டோம், எங்கே போய் ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கவலைப்படுறோம். இன்னைக்கு ஒவ்வொரு கருப்பட்டி காப்பி கடையிலையும், ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்லையும், சங்கீதா, ATB, ஒவ்வொரு பெட்ரோல் பேங்க்லையும் ரீசார்ஜ் பார்க்குறோமா இல்லையா? EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஒவ்வொரு 500 மீட்டருக்கும் 2 சார்ஜிங் ஸ்டேஷனாவது வரும். STD பூத் மாதிரி, ஜெராக்ஸ் கடை மாதிரி அடுத்து ஒரு பிஸ்னஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல நம்ம ஒரு பேட்டரி வைக்க முடியும். 1/2 மெகாவாட் வச்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு அந்த வெஹிக்கிள்லாம் சார்ஜ் பண்ண முடியும். யோசிச்சுப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு யூனிட் 12 ரூபாய்க்கு தான் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இன் ஃபியூச்சர் 7 ரூபாய்க்கு நம்ம சார்ஜிங் கொடுக்க முடியும் ஒரு யூனிட். ஸோ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்காக நம்ம திங்க் பண்ணுறோம். நாட் ஓன்லி சோலாரை தாண்டி மொபைல் பவர் பேங்க்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுதான். ஸோ டிஎன்பியோட இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் 12-15 ரூபா ஒரு யூனிட். கேபிட்டிவ் மாடல் 6 to 7 rupees. 40% இண்டஸ்ட்ரியலில் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட். ஸோ பவர் அவுட்புட் ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளோ பவர் அவுட்புட் ஐ ஷேர் இந்த பிபிடியை நான் லீடர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு கிளாரிட்டி இருக்கும், கம்பெனி எத்தனை மெகாவாட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வேணாம், ஷேர் இட். ஒரு மெகாவாட்டுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் யூனிட் இருக்கும். மந்த்லி நம்ம வந்து ஒரு 15,000 யூனிட்லேருந்து 1,70,000 யூனிட் வரைக்கும் மந்த்லி எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 5,000லேருந்து ஒரு 6,000 யூனிட் நம்மளால் எடுக்க முடியும். டோட்டல் NFTs. ஒரு மெகாவாட் சோலார் பிளான்ட்ல 55,000 NFT சோலார் NFT. ஒரு மெகாவாட்
ஒரு மெகாவாட்டுக்கு 55,000 சோலார் பிரைஸ். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நவ் இன்ட்ரடியூஸ் ஆஃபரா நம்ம 2,000 1,500 சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு சோலார் NFT உடைய பிரைஸ் 1,200 ரூபாய். So 1,200 rupees. So monthly per month ஒரு சோலார் NFT 3லேருந்து 4 யூனிட் எடுக்க முடியும். யூனிட் மாறாது, ஆனால் பிரைஸ் மாறும். காயின் விலை ஏறுற மாதிரி இன்னைக்கு ஒரு யூனிட் 7 ரூபாய்க்கு விற்கிறோம். கவர்மெண்ட் விலை ஏற்றும் போது ஒரு யூனிட்டை நம்ம 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். நெக்ஸ்ட், ஸோ ஒரு NFT 1,200 rupees மந்த்லி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் 1 இயருக்கு ஒரு 340 rupees. கிட்டத்தட்ட 5 இயர்ஸில் நம்ம வந்து ஒரு 1,700 பாயிண்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3% ROI கொடுக்க முடியும். ஒரு 10 NFT வாங்கிட்டாங்கன்னா மாதத்துக்கு 3%. பேங்க் எவ்வளோ கொடுக்குறாங்க? வருஷத்துக்கு 7%. ஸோ சோலார் NFTயில் வருஷத்துக்கு நம்மளால குறைஞ்சது 30% கொடுக்க முடியும். ஸோ 10 இயர்ஸில் நெக்ஸ்ட். ஸோ கேபிட்டல் ரெக்கவரி ஆஃப் ஸ்ட்ரக்சர் 1x + 3x within 10 years. 10 வருடங்களில் 3 மடங்கு ரிட்டர்ன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். 10 வருடம். பியூட்டிஃபுல். இதாவது வந்து இந்த ரியல் பிஸ்னஸ் ஒயிட் அமௌண்ட் முக்கியமான விஷயம். அப்போ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது. ஸோ எவரி 2.5 வருஷத்துக்கு உங்களால் 100% கேபிட்டிவ் மாடல் எடுக்க முடியும். ஆஸ் ஆஃப் நோ சோலார் ப்ரைஸ், அதாவது யூனிட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது. நெக்ஸ்ட், ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆஃபர். 5 NFT வாங்கினீங்கன்னாக்கா ஒரு NFT ஒரு இனாகரேஷன் ஃப்ரீ கொடுக்குறோம். 5 NFT ப்ளஸ் 1 NFT. லிமிட்டட் டைம் பீரியட் தான். ஸோ ஒன்லி ஃபார் ஜூலை 30th வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிங்க. 5 NFT வாங்கினா ஒரு NFT ஃப்ரீ கொடுக்குறோம். ஸோ இந்த NFT அடுத்தது ஸ்டேக்கிங் ஆப் இருக்கு. ஹாப்பியா? எல்லாரும் ஹாப்பியா? ப்ரைஸிங் வந்து 1,200 rupees ஒரு NFT. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ரியல் ப்ராஜெக்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஒரு டீட்டெயிலை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் 10 இயர்ஸில் 4 மடங்கா வளர்ச்சிக்கு வாய்ப்பு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு சொல்கிறோம். மேபி EBUடைய ப்ரைஸ், யூனிட் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா அது 6 மடங்கு 7 மடங்காக கூட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட் கைராவுடைய 3rd சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டை நம்ம இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். 3rd சக்ஸஸ்ஃபுல் யூட்டிலிட்டி யூஸ் கேஸ் ப்ராஜெக்ட். யார்கிட்டலாம் காயின் இருக்குது? 1,00,000 காயின் ஐடி போட்டுன்னா யார்கிட்ட இருக்குது? 1,00,000 காயின் இருக்கு. வெரி குட். காயின் இல்லையா? ஸோ த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ ஃபார் இந்த ஒரு ஒன் ஆஃப் ஒரு கிராண்ட் இனாகரேஷனில் ஒரு வண்டர்ஃபுல் ஒரு ப்ரௌடான ப்ராஜெக்டை லான்ச் பண்ணதில் ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட். தேங்க்ஸ் டு ஆல். நம்ம லஞ்ச் செஷனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ரிவார்ட் ஆனாலும்